ஸோ இதுக்கு முன்னாடி பென்சிலோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம என்னென்னா பென்சில் அதில் வந்து சில விஷயங்கள் பென்சில்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இதில் ரொம்பலாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஒரு சில விஷயங்கள் மட்டும். அதாவது எப்படின்னா, நம்ம பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணுவோம் இல்லையா, ஷார்ப்னர் மூலமாக. ஸோ அந்த ஷார்ப் பண்ணுறது எப்படியெல்லாம் ஷார்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 4 விதமான டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உருளையாக, கூம்பு வடிவமாக, ஆப்பு வடிவமாக அல்லது சரிவாக அப்படிங்கிறது இந்த ஒன்றை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். மற்றதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக சும்மா நீங்கள் படிக்கும்போது ஓரளவு நீங்கள் வாய்ச்சி விட்டால் போதும். மற்றபடி இதில் வந்து பெருசாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இல்லை. ஆனால் அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எந்த வகை பென்சில் எதுக்கு பயன்படுது? இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம எந்த லைன்ஸ் வரைகிறதுக்கு இல்லை எந்த டிராயிங் வரைகிறதுக்கு என்ன விதமான பென்சிலை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்பி பென்சிலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஹேண்ட் ரைட்டிங், அதாவது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவு எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ரஃபாக வரையக்கூடிய டிராயிங் எல்லாத்துக்குமே இந்த ஹெச்பி பென்சிலை பயன்படுத்தலாம். அடுத்து அவுட்லைன், அதாவது நம்ம அவுட்லைன் வரைகிறோம்ல, அவுட்லைனுக்கு விசிபிள் லைன்ஸ், அதாவது நம்ம வெளியில் நல்லா தெரியக்கூடிய வகைகளுக்கு, அது மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது டைமென்ஷன், அதாவது நம்ம டைமென்ஷன் வந்து அளவுகளை குறிப்போம் இல்லையா, அந்த அளவுகள் குறிக்கிறதுக்கு, எழுத்துகள் எழுதுறதுக்கு, அம்புக்குறிகள்லாம் வரைவோம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் எந்த பென்சிலை பயன்படுத்தணும்? ஹெச் பென்சிலை பயன்படுத்தணும். ஸோ ஹெச்பிங்கிறது வந்து ஃப்ரீ